ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மானுவேலரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரஃபா ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ருஃபேக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிகாரியான கர்த்தரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் குடும்பம் மறுத்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தழும்புகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சிலுவை மரணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர் தேர்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எப்போதும் இருந்து எங்களை ஜீவனோடு காக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து ஒரு குடும்பமாக தினம் தினம் அதிகாலையிலே செபிக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்ற அந்த அன்பின் கட்டளையையும் நம்பிக்கையும் அவாவையும் எங்கள் வழியாக நீ நிறைவேற்றி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களால் முடிந்த வரைக்கும் 1/2 மணி நேரமோ 40 நிமிடமோ உடைய பாதத்திலே அமர்ந்து நோக்கி தியானித்து வேண்டுதல் செய்கிற கிருபையை தந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதனும் படிப்படியாக உயர்ந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரமாக மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூயவரை நாம் நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. இந்த பாடலை பாடும். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆடியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆடியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையும் மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே
மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கைகளை உயர்த்தி கோலியாத்தை முன்னாடி நிறுத்துங்க பார்ப்போம். எல்லாரும் கோலியாத்தை நிறுத்துங்க. கோலியாத்தை பார்த்து சமஸ்த இஸ்ரவேலரும் பயந்தாங்க. அவ்வளவு உயரம், அவ்வளவு பருமன், அவ்வளவு பலன், அவ்வளவு பராக்கிரமசாலி. அவன் நிட்ட சவால், தேவனுக்கு விரோதமாய் பேசின காரியங்கள், இவையெல்லாம் கண்டு அஞ்சினார்கள். இன்றைக்கு அதே சூழ்நிலை தான் இருக்கிறோம். கோலியாத்தை போல நமக்கு எதிராக எதிரிகள், கோலியாத்தை போல நமக்கு எதிராக வியாதிகள், கோலியாத்தை போல நமக்கு விரோதமாய் மனுஷ கூட்டங்கள், ஏன் உறவின் மக்கள். எஸ் லார்ட். கோலியாத்தை போல நமக்கு விரோதமாய் அநேக திசைகளிலே வருகிற அம்புகள், அநேக அவச்சொல்கள், கோலியாத்தை போல தீர்க்க முடியாத பிரச்சனைகள், மலையை போல குன்றுகளை போல நமக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா தடைகள், இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து நீங்க இப்ப தாவீதா மாறணும். தாவீதா மாறி வைராக்கியம் உள்ள கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கையோடு கூட அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம், ஒரே ஒரு கூழாங்கால் போதும். கர்த்தர் அவனை கைகளிலே கொடுப்பார். இப்போது கர்த்தர் வீழ்த்துகிற நேரம். அந்த விசுவாசம் போதும். நம்ம கோலியாத்தா பார்க்கிற அந்த மலைகளை, தாவீதை போன்ற சிறிய உருவம் படைத்த அழகிய மேனி கொண்ட அந்த சின்ன பையன் தன் கைகளில் இருக்கிற கற்களினாலே அவன் வீழ்த்தினான். இப்பொழுதும் ஆண்டவர் வீழ்த்துகிற நேரம். நாம் அந்த சின்ன கற்களாக மாறலாம். அல்லது கோலியாத்தின் கையில் இருக்கிற அந்த ஸ்லிங்காக கர்த்தர் நம்ம மாற்றிட்டோம். அல்லது தாவீது கைகளில் இருக்கிற அந்த ஸ்லிங்காக கர்த்தர் நம்மை மாற்றிட்டோம். தாவீதிற்கு இருந்த அந்த வைராக்கியம் நம்ம கோலியாத்தை வீழ்த்தும்படி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் பலனடைய கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இன்றோடு கூட கோலியாத் விழுந்தான். இன்றோடு கூட கோலியாத் முகங்குப்புற விழுந்தான். இன்றோடு கூட கோலியாத் சரிந்து போனான். இனிமேல் சாபங்களோ, வியாதிகளோ, பலவீனங்களோ, சோர்வுகளோ, தடைகளோ இல்லை. அவன் நாசமாய் போனான். அவன் புள்ளலாய் போனான். எல்லா வியாதிகளும், விளைவினங்களும், சோர்வுகளும், பிரிவினைகளும், எல்லா வருத்தங்களும், சஞ்சலங்களும், தாமதங்களும், எல்லா குறைபாடுகளும், எல்லா தரித்திரங்களும் மறைந்து நாம தலை நிமிர கர்த்தர் உதவி செய்வாராக. இன்று கண்ட எகிப்தேனை, இன்று கண்ட கோலியாத்தை இனி நீ காண்பதில்லை. இன்று கண்ட வியாதியை, இன்று கண்ட சாபத்தை நீ காண்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம மரியாள் வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்று கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். எதுவும் மறைபொருளா இருக்கக்கூடாது. எல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே வெளியரங்கமா இருக்கிறது. நீங்க எங்க போனாலும், பாதாளத்துக்கு போனாலும் கர்த்தர் அங்கே இருப்பார். ஆகாயத்துக்கு போனாலும் கர்த்தர் அங்கே இருப்பார். அவருக்கு மறைவாக எதுவும் இல்லை. அதனால எதையும் மறைக்காம நீங்க கர்த்தரிடத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்கள் உறவின் மக்களிடத்துல வெளிப்படையாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு நேற்று ஆலோசனை கொடுத்தார். இந்த ஆலோசனைப்படியே நடங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கு நான் சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். 365 வாக்குத்தத்தங்கள் திருமறையிலே இருக்கிறது. அது ஒரு காலத்தில் நான் வேணும்னா வருகிற காலத்தில் நான் ஒவ்வொன்றாக அதை நான் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். நான் அடுத்த வருஷம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த 365 வாக்குத்தத்தங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக என்கிட்ட
பிடிஎஃப்ல இருக்கிறது. அதை எடுத்து நான் ஒவ்வொன்றாக ஒரு நாளைக்கு சொல்லி, ஆனால் வேறு கதைகளையும் வேறு டாப்பிக்கும் நம்ம எடுத்து நம்ம பேசலாம். 365 வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் இல்லை. சிலர் நினைப்பாங்க நியூ இயர்க்கு வர வாக்குத்தத்தம் தான் நமக்கு அந்த வருஷம் முழுசும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் உண்மை அல்ல. அல்லது நியூ இயர்க்கு வந்த வாக்குத்தத்தம் தான் நிறைவேறும் அப்படின்னு நினைப்பதும் நியாயமும் அல்ல. கர்த்தர் யாருக்கு எப்பொழுது கொடுக்கிறாரோ அதுக்கு முன்னாடி இருக்கிற கற்பனைகளையும் அதற்கு பின்னாடி இருக்கிற கட்டளைகளையும் நான் கடைபிடித்தால்தான் அந்த நடுவில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அதை மறந்துடாதீங்க. அதனால நான் அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்திலிருந்து 375 வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லி ஒரு நிகழ்ச்சியோடு கூட ஜெபிக்க நான் பிரியப்படுகிறேன். ஜெபித்து கொள்ளுங்க. அது அப்படியே அந்த குடும்பத்திற்கு அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் போகட்டும். அநேக குடும்பங்களுக்கு, 1 இல்லை 2 இல்லை, பார்க்கிற அநேகருக்கு அது அப்படி ஆகட்டும். இன்றைக்கு சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லிட்டு மரியாளுக்குள்ளே போகிறேன். உன் பலகணிகள் பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். ஏசாயா 54:12. என்ன சொல்ல வராதுங்களா? உங்க பலகணிகள் பால்கனி பளிங்கும், உங்கள் வாசல்கள் மாணிக்க கற்களும், உங்கள் மதில்கள் காம்பவுண்ட் வால் உச்சிதமான கற்களாக்குவேன். அப்போ உங்க வீடு எல்லை, உங்கள் வீடு முகப்பு இப்படி கர்த்தர் அழகுள்ளதாய் அவர் மாற்றுவார். வீட்டை அழகா மாற்றுவார்னா வீட்டுக்குள் இருக்கிறவர்களை எப்படி மாற்றப் போகிறார் என்று பார்க்கலாம். ஏசாயா 61:7 உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஏசாயா 61, ஐசையா 61:7 உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஏசாயா 60:20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். என்னங்க? உங்க துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமேன் சொல்லுங்க. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏனென்றால் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை அப்படின்னா 24/7 சூரியன் இருக்கும், வெளிச்சம் இருக்கும். உன் சந்திரன் மறைவதில்லை, அப்போ 24/7 சந்திரன் இருக்கும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ரொம்ப ஆச்சரியம் இல்ல? நடக்கும். சரி, இன்னும் 2-3 வசனங்களை சொல்லிட்டு நாம் செய்திக்குள்ள கடந்து போகிறேன். எரேமியா 1:19 உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை காப்பாற்றும்படி, மரணத்தில் இருந்து அழிவில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். அதுதான் இம்மானுவேல் என்று பொருள்படுகிறது. செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அது தொடர்புடையதா இருக்கிறதோ உடனே ஒரு ஆமேன் சொல்லிடுங்க, உங்களுக்கு அப்படியே நடக்கும். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பாய். அதே போல நாகும் 1:13 உன்மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நாகும் 1:13. சகரியா 2:10 கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். நான் உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், நான் இன்றே தருவேன். சகரியா 9:12 9:12. ஆதியாகமம் 9:7 நீ பலுகி பெருகு பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆக்குவேன். சரி, அநேகம் இருக்கிறது. இதுல 1-2 மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்ப என்னோடு சேர்ந்து லூக்கா
முதலாம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம மரியாதை குறித்து பார்த்து வருகிறோம். மரியாதையிலிருந்து அநேக பாடங்களை கர்த்தர் கற்பித்து கொண்டிருக்கிறார். ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே மரியாதை போல ஒருவரும் இல்லை. எப்படி யோவானை ஆண்டவர் சொன்னாரோ அப்படிதான் நாமும் அவளை பற்றி சொல்ல வேண்டும். சரிங்களா? இப்போ மரியாள் வாக்குத்தத்தத்தை பெற்றாங்க. உங்களுக்கு தெரியும்ல, மரியாள் வாழ்த்துதலை பெற்றாங்க. அது உங்களுக்கு தெரியும். என்ன வாழ்த்துதலை பெற்றான்? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். யாரெல்லாம் இன்னைக்கு திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு வருகிற வாக்குத்தத்தம் இதுதான். யாரெல்லாம் ஜெயத்துக்காக காத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு வருகிற வாக்குத்தத்தம் இதுதான். யாரெல்லாம் பிரிந்து போன குடும்பங்களிலே இணைய காத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு வாக்கு இதுதான். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். சரி, அப்படி அவளை குறித்து அநேக வாழ்த்துதல்கள் நம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அது உங்களுக்கு தெரிந்திருந்தா அதை கமெண்ட்ல உடனே எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எலிசபெத் சொன்னாங்க, என் ஆண்டவரின் தாயார். இது ஒரு நல்ல வாழ்த்துதல். அது என்னுடைய ஆண்டவரின் தாயார் என்று சொல்வது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மரியாளை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் ஒரு பெரியவர் சொன்னார். நல்ல கவனிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 2 verse 35. அதுக்கு முன்னாடி இருக்கிற சில வசனங்களை வாசித்தாதான் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரியும். அவரை குறித்து பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுதுவதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பிள்ளையை பத்தி சொல்றாரு. அந்த பிள்ளை எப்படி இருக்குவாங்கன்னா, அநேகர் உடைய இருதய சிந்தைகள் வெளிப்படத்தக்கதாக அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது இல்ல வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தை இப்ப சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். நீங்க பிள்ளை பிறக்கும் பொழுது நிறைய வாழ்த்துதலை நான் எப்பவுமே இந்த கிறிஸ்டினிங் சமயத்துல, பர்த்டே சமயத்துல, இந்த சீமந்தம் என்று சொல்லப்படுகிற சமயங்களில் நான் மக்களுக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? அவங்க பெற்றோருக்கும் வாழ்த்த வந்தவர்களுக்கு சொல்கிற காரியங்கம்மா, நீங்கள் வந்துட்டு வெறும் சாப்பிட்டு போகாதீங்க. நான் ரொம்ப ரொம்ப தமாஷா சொல்வேன். சாப்பிட்டு போகிறதுக்காக அவங்க வச்சிருக்கிற வெரைட்டி ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு போகிறதுக்காக இங்கே வரல. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளைய தொட்டு, மகளே உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தோன்றுதோ வாயில நீ வாழ்கமா, நீ நல்லா இருப்ப, உன் குழந்தை சிறந்திருப்பான், உன் குழந்தை ஞானமாக வளருவான், உன் பிள்ளை யோசேப்பை போல இருப்பான், உன் பிள்ளை சாமுவேலை போல இருப்பான். ஒரு வார்த்தை வாழ்த்துங்க, கையை கொடுத்துட்டு வாழ்த்திட்டு போங்க. அது சகரியா வாழ்க்கையில, சகரியாவுடைய மனைவி ஆகிய எலிசபெத் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். மரியாள் வாழ்த்தின போது எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பால் துள்ளிற்று. அதனால வாழ்த்துங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, யாராவது பிரெக்னன்ட் பிள்ளைகளை நீங்க பார்ப்பீங்கன்னா தயவு செய்து அவங்க கைகளை பிடிச்சு கண்ணை மூடி அவங்க தலைமையில கை வச்சு, பெரியவங்களா இருந்தீங்கன்னா அவங்க தலைமையில கை வச்சு அவங்கள வாழ்த்துங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லி
அவங்க குடும்பத்தை வாழ்த்துங்க, அந்த பிள்ளைய வாழ்த்துங்க. அது நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம். இங்க மரியாளுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தெரியுமா? மீண்டும் வாசிக்கிறேன். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அப்படி அப்படி எப்படிப்பட்ட வார்த்தைகள் அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நீங்க நடைமுறை தமிழ்ல அதை சொல்லுங்க பார்ப்போம். உன் ஆத்மாவில் ஒரு கத்தி விடுவாங்க இல்ல, உங்க இருதயத்துல. ஆத்மான இருதயம் தானே, அந்த காலத்தினுடைய கான்செப்டும் சரி, இந்த காலத்தினுக்கு சார். உங்க ஆத்மாவில் ஒரு கத்தி விடுவாங்க, அது உருவி போகுமா. உருவினா உள்ள போயிட்டு வெளியே வருமா. யாரால? இயேசு கிறிஸ்துவினால. அது எப்படி நடந்தது? எங்க நடந்தது? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிலுவையில பாக்குறாங்க அம்மா. சிலுவையில அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அழுதுட்டே வராங்க. வரும்போது அவங்களுடைய உள்ளம் அவ்வளவு வேதனைப்படுகிறது. சொந்த மகன், ஃபர்ஸ்ட் மகன், கடவுளால் கொடுக்கப்பட்ட மகன், இப்படி ஒரு மரணம். அவன் ஆத்துமா எப்படி உருவினா, ஒரு குழந்தைய அடிச்சு 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 தெருவெல்லாம் இழுத்துன்னு போய், அது சின்ன குழந்தையோ பெரிய குழந்தையோ வாலிப குழந்தையோ, தான் தாய்க்கு கண்ணுக்கு முன்னாடியே அடிச்சு 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 அவர் சதையெல்லாம் பிரிக்கப்பட்டு அந்த எலும்புகளாம் பார்வையில வெளியில தெரியும் பொழுது, கண்களெல்லாம் அந்த ஆணி குற்றப்பட்டு அந்த கண்கள் இமையில குற்றி கண்களுக்குள்ளே வெளியே வந்து அந்த ரத்தம் கண்களிலே உள்ளே வழிந்து வெளியே வந்து பாதி கண்கள் தெரியாம இல்ல, அவ்வளவு அடி. தலையில முள்முடி, கைகள் கால்களிலே ஆணி. ஒரு சின்ன முள்ளு படுத்த கூட தாய்க்கு தாங்க முடியாதுங்க. ஒரு குழந்தை திடீர்னு விழுந்துடும், முட்டியில தேய்ச்சிட்டு போயிடும், அவ்வளவு பதறுவாங்க. ஒரு சின்ன செய்தி வரும் இந்த தாய்க்கு, மகன் அங்க விழுந்துட்டான், அவ உள்ளம் அப்படியே கரையும், வயிறு பெசையும். இப்ப நம்மெல்லாம் பெற்றோர்கள் தானே, நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு செய்தி வருதுன்னா, ஸ்கூல்ல விழுந்துட்டான், அப்படியே நெத்தியில் அடிபட்டு ரத்தம் வருது, ஐயோ என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று அங்கலாய்க்கிற ஒரு பெற்றோர்கள். இந்த அம்மாவுக்கு வந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? திரும்ப வாசிக்கிறேன், இப்ப புரிய உங்களுக்கு. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போவும் என்றார். இதை என்னங்க சொல்வீங்க சொல்லுங்க? ஒரு அம்மா கிட்ட வந்து, இப்போ ஐயா நீங்க என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண போறீங்க, ஐயா என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்களேன், என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்களேன். அப்ப நான் அப்படியே கண்ணை மூடி நல்லா ஆவிட நிரம்பி, அம்மா உன் மகன் உனக்கு ரொம்ப பெரிய காயத்தை கொண்டு வருவான், உன் இருதயத்தை பிளக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், உன் இருதயம் அப்படியே விரிந்து போகும், அவன் கட்டின்னு வர்ற பொண்ணு, கட்டின்னு வர்ற பையனால உன்னுடைய இருதயம் அப்படியே நின்று போகும்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு செய்தி இது கூட இல்லை. சரி, இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று. ஆனாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வந்தது எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்தாங்கன்னா, தன் மனதிலே வைத்து அதை சிந்தித்து கொண்டிருந்தார்கள். நீங்க இவங்க மாத்திரமல்ல, நீங்க நல்லா கவனிங்க. மரியாள் பாருங்க, அவளுக்கு சொல்லப்பட்டதை பத்தி 1 லூக் 1:29 பார்க்கலாம். அவளோ அவனை கண்டு அவள் வார்த்தையில் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். மனசுல வைத்து கொண்டிருந்தாள், மனசுல அதை சிந்தித்து கொண்டிருந்தாள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வரும், இது எல்லாம் மனசுல வச்சு அவ சிந்தித்து கொண்டிருந்தாள். அந்த பிள்ளையை குறித்து, அந்த நடைபெறுகின்ற காரியங்களை குறித்து
இப்ப பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். பின்பு அவர் அவளோடு கூட போய் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். நேற்று என்ன சொன்னேன்? முக்கியமான செய்திய, ஒரு இம்பார்ட்டன்ட் ரகசியத்தை நாம யாரிடத்துல ஷேர் பண்ணணுமோ அவரிடத்தில் நிச்சயம் ஷேர் பண்ண வேண்டும். கணவனிடத்தில், மனைவியிடத்தில், பெற்றோரிடத்தில், ஆசிரியரிடத்தில், முடிந்தால் போதகரிடத்துல கூட உங்க வாழ்க்கை வரலாறு போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. என் கவுன்சிலிங்ல முதல் குறிப்பு, ரெட் லெட்டர்ல எழுதுற குறிப்புன்னு தெரியுமா? உன் குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி இடத்துல காணப்படுகிற பிரச்சனைகளை நீங்க போதகரிடத்திலையோ, ஆயரிடத்திலோ, ஊழியக்காரரிடத்திலோ, கவுன்சிலர் இடத்திலோ போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சில ரிலேஷன்ஷிப் விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்தரங்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜாக்கிரதை சபையே, ஜாக்கிரதை. மறந்தும் கூட யார் இடத்துல சொல்லாதீங்க. நான் ஏன் அதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நான் அதை இப்போ விளக்க விரும்பல. இப்போ இந்த விஷயத்துல இந்த இடங்க பாருங்க, 129ல அவளோ அந்த வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருந்தாள். இன்னொரு முறை 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். எதை மனசுல வச்சுக்கணுமோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். எதை சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே அதை சால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்த கூட கொண்டு வந்து பெருசா வந்து சொல்லி அதை பூதகரமா மாற்றி ஒரு பெரிய சண்டையா உருவாக்கி அந்த வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. நிறைய விஷயம் நடக்குது. திடீர்னு ஏதாவது ஒண்ணு உளறி ஏதோ ஒரு ரகசியத்தை பேசி மனசுல ஒண்ணுமே வச்சுக்காம வெளிப்படையா பேசுறேன்னு சொல்லி தவறா பேசி, நான் வெளிப்படுகிறோம், நான் ரொம்ப வெளிப்படையான ஆளுங்க அப்படின்னு சொல்லி இஷ்டமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு, ஐயோ நான் தப்பா பேசிட்டேனே, நான் இதெல்லாம் பேசியிருக்க கூடாது, நான் மதிப்பில்லாம பேசிட்டேனே, இதை நான் பேசியிருக்க கூடாது, அவங்க வருத்தப்படுற மாதிரி பேசிட்டேனே, அதை நான் பேசியிருக்க கூடாது. திடீரென்று சொல்லுவாங்க, திருட்டு பட்டம் கட்டுவாங்க. திடீரென்று சொல்லுவாங்க, அவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. திடீரென்று சொல்லுவாங்க, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் பேட் ரிலேஷன்ஷிப்ல. அது உண்மையே அல்ல. யாரோ செவிவடியா வந்த ஒரு விஷயத்த வெளிப்படையா வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அதை பத்தி கேர பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் சொன்னேன், அவ்வளவுதான், அது இல்லைன்னா என்ன அப்படின்னு போயிடுவாங்க. இதுதான் அலட்சியம். பிரியமானவர்களே, இதற்கெல்லாம் நீங்க கர்த்தரிடத்துல பதில் கொடுத்தே ஆக வேண்டும். கர்த்தர் உடனுக்கு உடனே நியாயம் செய்வார். நீங்க இன்றைக்கு ஒருவரை குறித்து அவதூறா பேசும் பொழுது, வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருதயத்துல வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையா பேசுறேன், நான் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் என்று சொல்லி பேசுகிற பொழுது, நீங்க பேசுறத உங்களுக்கு முன்பாக, உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக, உங்களுக்கு எதிராக இந்த பேச்சுகள் எல்லாம் பேசப்படும். அப்பொழுதுதான் நீங்க புரிந்து கொள்வீங்க. ஏன்னா கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். நீங்க என்ன அளவுக்கு அளக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு அளக்கப்படும். இப்ப பாருங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டான சில விஷயங்கள். அவளை பற்றி ஒரு வாழ்த்துதல் செய்தி ஒண்ணு, அவளை பிள்ளையை பற்றி ஒரு செய்தி, காபிரியேல் என்னும் கொண்டு வந்த ஒரு செய்தி, அந்த பிள்ளை பரிசுத்த ஆவியாலே பிறக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தி,
அதையும் சிந்தித்து மனதிலே வைத்துக் கொண்டாள். அதன் பிறகு அந்த பிள்ளை குறித்து வாக்குதத்தம், அந்த பிள்ளை வளருவதை குறித்து அநேகர் சொல்லுகிற வார்த்தைகள், இவையெல்லாம் வைத்து மனதிலே இருதயத்திலே 2 வார்த்தை வரும் பாருங்களேன். சிந்தித்து கொண்டிருந்தால், அது சிந்தையிலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தால். 2வது என்ன பண்றோம், அவங்க இருதயத்திலே வைத்து கொண்டால். இருதயத்துல வைக்கிறது சேஃபா இருக்கும், சிந்தையில வைக்கிறது சேஃபா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் செகண்ட் டே பிரிவதற்கான காரியம் என்ன தெரியுமா? உளறுவாய். இதுக்கு வேற எது தமிழ், எனக்கு தமிழ் பதம் தெரியல. ஓட்டைவாய். எது எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசுறதுதான். சீக்ரெட் மெயின்டனே பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது அந்த சீக்ரெட் இல்ல. சில காரியங்கள் உங்கள் உறவின் மக்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து ரொம்ப கான்பிடென்ஷியலா சொல்லுவாங்க. இது நீங்க வெளியில யாருக்கும் சொல்லாதீங்க, சரி சரின்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே போன் போட்டு வெளியில சொல்லுவாங்க. எது எது கான்பிடென்ஷியலா எடுத்துக்கொள்ளணுமோ அது எது கான்பிடென்ஷியலா இருக்கணும். எது எது வெளிப்படையா சொல்லணுமோ அது எது வெளிப்படையா சொல்லணும். அது இதெல்லாம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இத சொன்னா பின் விளைவுகள் என்னவாக மாறும் இல்ல? ஒருத்தரை பத்தி தவறா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், ரிலேஷன்ஷிப் அது தப்பாவே இருக்கும். ஒரு பொண்ணை குறிச்சோ, பையனை குறிச்சோ, பிள்ளைய குறிச்சோ, மகளை குறிச்சோ, நீ எதை தப்பு பண்ற, நீ எதை தப்பு பண்ற, நீ திருடுற, நீ எதை புகைப்பிடிக்கிற, நீ குடிக்கிற, நீ எதை பண்ற, அதை பண்ற, உள்ள வச்சுக்கவே மாட்டாங்க. நீ அதை செய்யற, அவனோட பேசுற, நீ அங்க போற, இங்க போற, சொல்லிட்டே இருங்க. ஒரு நேரம் வரும், நான் போனா என்ன, நான் செய்தா என்ன, நான் இதை பிடிச்சா என்ன. சில காரியங்கள் பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்க. மரியாள் ஒரு உலக புகழ்பெற்ற திருமறையில சிறப்பான பரிசுத்தாவினாலே, இப்போ வயிற்றில் இருக்க பிள்ளை பரிசுத்தாவில நிரப்பப்பட்டிருக்கிறதுனா அந்த பாடியும், மரியாளுடைய பாடியும் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டது. அந்த அம்மா மனதில வைத்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் எந்தெந்த இடத்துல எப்படி பேசணுமோ அதை தான் பேசணும்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருந்தாங்க, இருதயத்திலே வைத்து கொண்டிருந்தாங்க. அவங்க மாத்திரமா, அப்பா கூட பாருங்களேன். நேற்று மத்தியும் நம்ம வாசிச்சோம்ல, முதல்ல அப்பா இடத்துல ரொம்ப நல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. அப்பாவும் என்ன செய்தார் பாருங்க, அந்த விஷயத்த வேறு யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஏசப்பாவுடைய பெற்றோர்களே அவ்வளவு எக்ஸாம்பிளா இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் நம்ம முன்மாதிரியா இருக்கிறது இல்ல? நம்மை பார்த்துதான் நம்ம பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. நாமே தூற்றி திரிவோம்னா நம்ம பிள்ளைகள் எவ்வளவு கேவலமா நம்ம நினைப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் யோசிப்பு குறித்து பார்க்கிறேன் பாருங்களேன். இதோ கன்னிகை 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்க்கலாம். இதோ அவர் கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு சேர்த்து கொண்டான், அறியாதிருந்தான். எங்க இருக்கு பாருங்க, அது நேற்று தான் நம்ம படித்தோம். அது கர்ப்பவதியாக காணப்பட்டால் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தேவதூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியில் உண்டானது அப்படின்லாம் சொல்லிட்டு, உரைக்கப்பட்டது நிறைவேறும். இவனும் மனதிலே வைத்து கொண்டான். நேற்று அதை நான் பார்த்தேன், எங்க பார்த்தேன்னு தெரியல, அது நீங்க கண்டுபிடிங்க. மனதிலே வைத்து கொண்டான். சில நேரங்களில் அப்பாக்கள் மனதில் வைத்து உதவி செய்யணும், மனதில் வைத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாவற்றையும் சொல்லிட்டா அப்போ குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் வரும். காரணம் என்னன்னா, ஹெல்ப் பண்ற விஷயத்துல சொல்றேன் நான்.
இல்லை அப்பாவுடைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க, அம்மாவுடைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அம்மா சம்பாதிப்பாங்க, அவங்களுடைய ஃபேமிலிஸுக்கெல்லாம் கவனிக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் பெற்று அப்பா கிட்ட சொல்லி தான் கவனிக்கணும்னா இங்க குழப்பங்கள் வரும். அதே போல ஹஸ்பண்டும் தான் அம்மாக்கெல்லாம் கவனிக்கணும்னா அவங்க கவனிக்கிற விதத்துல இதுல ஒருவேளை 2 பேரும் மனமுத்து இருப்பாங்கன்னா வெல் அண்ட் குட், ரொம்ப அழகான குடும்பம் அது. அப்படி இல்லை, நீ ஏன் உங்க அப்பாவுக்கு செய்யணும், நீ ஏன் உங்க அம்மாவுக்கு செய்யணும், நீ ஏன் தங்கச்சிக்கு செய்யணும், நீ ஏன் உங்களுடைய சகோதரனுக்கு செய்யணும்னு சொல்லுகிற குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா வேற வழியே இல்லை. இருதயத்துல சில காரியங்கள் ரகசியமாய், சிந்தையில சில காரியங்கள் ரகசியமாய் வைத்து தான் உதவி செய்யணும். இந்த கையில உதவி செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. பிரியமானவர்களே, சில விஷயங்கள் நம்ம பிள்ளைகளை குறித்து சில நேரங்கள்ல சிலர் சொல்லுவாங்க, சில செய்திகள் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அவங்க சொந்த பிள்ளை தான் போயிட்டு தம்பட்டம் அடிப்பாங்க. என் பிள்ளை அப்படி இல்லை, ஏதோ ஒரு பொண்ணோட இருக்கிறான், என் மகன் அப்படி இல்லை, ஒரு பையனோட இருக்கிறான். எதுக்கு இதை சொல்லி ஆகணுமா? நீ கடவுள் இடத்துல சொல்லு, ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய ரிலேஷன்ஷிப்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை, தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்க, ஆண்டவர் செய்வார். எனக்கு இன்னைக்கு எடுத்துக்கொண்ட டாபிக் என்ன தெரியுமா? அவள் சிந்தித்து கொண்டிருந்தாள், இருதயத்திலே வைத்து கொண்டிருந்தாள், அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். யாரிடத்திலும் சொல்லாம, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் கவனிங்க, யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, அவளை ரகசியமாய் தள்ளிவிட அவன் சிந்தித்து கொண்டிருந்தாள். யாரிடத்திலும் சொல்லக்கூடாது நினைச்சிருந்தா இன்னைக்கு இருக்கிற புருஷங்க என்ன பண்ணிருவான் தெரியுமா? தான் பொண்டாட்டி எவ்வளவு தவறு செய்திருந்தா உடனே டிவோர்ஸ் வாங்கணும், அல்லது தான் அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், அல்லது அவங்க அப்பா அம்மாவை, பெண்ணுடைய அப்பா அம்மாவை பழி வாங்கணும், அல்லது மனைவியே பழி வாங்கணும்னு சொல்லி தம்பட்டம் அடிப்பாங்க. இவ அப்படி, இவ இப்படி, ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு பேசுறது, இவங்கிட்ட பேசுறது, இவெல்லாம் ஒரு புருஷனா? அதே போல மனைவி, என் கணவன் அவளோடு இருக்கான், இவனோடு இருக்கா, அவளோடு இருக்கா, இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? நீங்க இதை கடவுளிடத்துல உட்கார்ந்து இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணி அவனை திருத்த முற்படணும், இவளை திருத்த முற்படணும், நீங்க பரிசுத்தமா குடும்பத்தை வாழணும். இதுதானே வாழ்க்கை. பிரியமானவர்களே, கற்றுக்கொள்ளுங்க. நிறைய வாக்குத்தத்தங்களை முன்னாடி சொன்னேன், இப்ப எல்லாம் நீங்க மறந்துருப்பீங்க. இந்த கடைசி ஆண்டவரை குறித்து சொன்ன வாக்குத்தத்தம், ஒரு பட்டயம் ஊடுருவி போகும், அது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். இன்னைக்கு ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தகப்பனும் தாம் பிள்ளைகள் வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்கிற, எதிர்காலத்தில் நடக்கவிருக்கிற காரியங்களை இறைத்து இருதயம் நொந்து அப்படியே கத்தி உள்ள, ஒரு கத்தி இல்ல, பல கத்திகள் சொருவப்பட்டு வேதனையோடு இருக்கிறதை ஆவியானவர் விளக்குகிறார். இதெல்லாம் எடுக்கப்படணும்னா என் ஆண்டவர் மாத்திரமே இதற்கு ஒரே வழி. கண்களை முடிச்சோம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, சத்தியத்தை சத்தியமாக நாங்கள் கேட்க கிருபைத்தார். இப்போ எங்க உள்ளத்துல நிறைய அம்புகள் தைக்கப்பட்டிருக்கிறது. திருமணமாகல, வேலை கிடைக்கல, குடும்பத்துல பிரிவு, வியாதி, பலவீனம், சோர்வு, இவை எல்லாவற்றுக்கும் மருந்து கீலியாத்தின் பிசின் தைலம், நீர்தான். சில நேரங்களில் நாங்கள் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டாம், சில நேரங்களில் நாங்கள் மனதிலே போட்டு சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம், சில நேரங்களில் ரகசியமாய் சில காரியங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த மூன்றும் செய்யும் பொழுது பரலோகத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கு கூட விசேஷமாய் அன்பு தம்பி ஜான் ஐசியூல, கேஎம்சியில் மூளையில் ஆக்சிடெண்ட்டில் ஏற்பட்ட அந்த இரத்த கட்டு, கைகளை உயர்த்துங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மாத்திரையெல்லாம் மருந்தெல்லாம் திரும்புது, அது பயன்படலை, அது
ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆண்டவரிடத்துல ரிவர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆண்டவரிடத்துல ஃபார்வர்டு தான். மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். இரத்த ஓட்டத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள், பிளேட்லெட்ஸிலே காணப்படுகிற பிரச்சனைகள், சர்விட்டிக்கிலே காணப்படுகிற யூட்ரஸ்ல காணப்படுகிற மாதவிடாய் கோளாறுகள், எஸ் லார்ட், அதிசயமான கரம் வைக்கப்படுவதாக. நான் இது வரைக்கும் அப்படி ஜெபிச்சதே இல்லை. இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், யூட்ரஸ் பிரச்சனைகள், இயேசுவின் நாமத்தினாலே தைராய்டு நிமித்தமாகவோ அல்லது வேறு விதமான பலவீனங்கள், இரத்த குறைவுகள் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற இந்த கோளாறுகளை சரி செய்யும். அந்த டிசம்பர் காலத்தில் கொஞ்சம் கருணை காட்டி திருமணமாக அதிக பெண்கள் உண்டு ஆண்டவர். ஆண்கள் எக்கச்சக்கமா திருமணம் ஆயிற்று. ஆனால் பெண்கள் அவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் விவாகம் நடக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும், குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமீன், ஆமீன்.